அஃப்கானி பன்னீர் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட்லி பன்னீரை மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பன்னீரை க்யூப்ஸாக எடுத்துகிட்டு அதில் சால்ட், பெப்பர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஹாஃப் லெமனோட ஜூஸ் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஊற வைக்க போகிறோம். இட்ஸ் அ வெரி ஈஸி ரெசிபி. ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம். ஒரு பேனில் ஆயில் போட்டுட்டு அதில் ட்ரை ஸ்பைசஸ், பே லீஃப், சினமன் ஸ்டிக், ஒரு பிளாக் காடமம், 4 க்ரீன் காடமம், கியூமன் சீட்ஸ் போட்டுடுறேன். ஒரு 3 பிக் அனியன்ஸ், 3 க்ரீன் சில்லிஸை கட் பண்ணி அதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இதோட கூட ஒரு 1/2 inch ஜிஞ்சரும் ஒரு 10 to 12 கார்லிக் க்ளோவ்ஸையும் நம்ம போட்டுடுறோம். அதுக்கப்புறம் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கேஷ்யூ அதையும் போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஒரு 1 cup வாட்டர், கொஞ்சம் சால்ட் போட்டு இதை க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். அது பாயில் ஆகிட்டு இருக்க டைமில் இன்னொரு பேனில் ஆயில் போட்டு இந்த பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு ஆட் ஆயில், யூ கேன் ஆட் பட்டர் அண்ட் ஃப்ரை இட். தண்ணி ட்ரை ஆகி அனியன்ஸ் குக் ஆன பிறகு இந்த பே லீஃப், காடமம் இதெல்லாம் பிக் பண்ணி எடுத்துட்டு வில் ட்ரான்ஸ்ஃபர் திஸ் டு அ ஜார். இது கூட ஒரு 1 cup கொரியாண்டர், அதில் ஒரு 10 மின்ட் லீஃபும் சேர்த்துருக்கேன். ஒரு 1 cup கர்ட் போட்டுட்டு அதில் கொஞ்சம் மசாலாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். மசாலா என்னென்னா கொரியாண்டர் பவுடர், கியூமின் பவுடர், டர்மரிக் பவுடர், கரம் மசாலா அண்ட் சாட் மசாலா. அதை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு பேனில் கொஞ்சம் பட்டர் போட்டு இந்த அரைச்சதை அதில் ஊற்றிட்டு அதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் அண்ட் கசூரி மேத்தி போட்டு நல்லா பாயில் ஆக விடணும். பாயில் ஆன பிறகு ஃப்ரை பண்ண பன்னீரை இதில் போட்டுட்டு வில் க்ளோஸ் த லிட். கொஞ்ச நேரம் அது பாயில் ஆகட்டும். ஆஃப்டர் ஒரு 7 to 10 minutes தி அஃப்கானி பன்னீர் இஸ் ரெடி. கண்டிப்பாக கிவ் இட் அ ட்ரை.